வழி நடத்துபவர். அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கதனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி துரோவாவில் கப்பல் ஏறி சமோத்ராக்கே தீவுக்கும் மறுநாளிலே நெயாப்போலி பட்டணத்துக்கும் நேராய் ஓடி அங்கே இருந்து மக்கதேனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பு பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தோம். அப்போஸ்தலர் 16:10-11-12. மாசிதோனியாவிலிருந்து ஒருவர் பவுலின் கனவில் நேர் எங்கள் பகுதிக்கு வந்து நற்செய்தியை அறிவிக்க வாரும் என்று அழைப்பதாக துரோவாவில் கண்ட காட்சி இங்கே சுட்டி காட்டப்படுகிறது. மாசிதோனியாவிற்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று அவர் கேட்பதாக காட்டப்படுகிறது. உதவி என்பது பொருளாதார உதவி அல்ல, நற்செய்தியை அறிவிக்கின்ற உதவி. அதை செய்யுமாறு இறைவனே ஒரு மாசிதோனியாரை அந்த காட்சியில் பவுலுக்கு காட்டுகின்றார். மாசிதோனியாவுக்கு பவுல் செல்ல வேண்டும் என்ற திட்டத்தை கடவுள் தெளிவுபடுத்துகிறார். இந்த காட்சியை பவுல் கண்டதும் நாங்கள் மாசிதோனியாருக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று கடவுள் தீர்மானித்துள்ளார் என எண்ணி அங்கு செல்ல வழி தேடினோம் என்று கூறுவதன் மூலம் ஆவியரின் தூண்டுதலால் பவுல் செயல்படுகிறார் என்று புரிந்து கொள்ள முடியும். நாமும் இறை திட்டத்தை உணர்ந்து ஆவியானவரின் வழி நடத்துதலோடு செயல்படுவோம். வேதமாணிக்கும் மகாராச நிலையான இறைவனை தரிசிக்க சென்றவர் தஞ்சையில் ஓய்வு நாள் ஆராதனையில் வெளியே நின்று கோல்பையரின் அருளுரையை கேட்டார். சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து வழிநடத்துவேன் என்ற இறை வார்த்தையால் கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தப்பட்டார். இன்று குமரி மண்ணில் கிறிஸ்தவம் வளர வழிகாட்டியாக கலங்கரை தெய்வமாக செயல்பட்டார். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.